ஹாய் யூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எப்படி சூப்பரா டேஸ்டா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பொங்கல் செய்யறதுன்னா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? நம்மளோட வீடியோல இன்னைக்கு வீட்லயே ஈஸியா எப்படி நம்ம டக்குன்னு ஃபாஸ்டா பொங்கல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லயே எப்படி சூப்பரா வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுவும் ரொம்ப சீக்கிரமாவே ஃபாஸ்டா வச்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது நம்மளுக்கு உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம தேவையான என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாமா? இன்கிரீடியன்ஸ் பச்சரிசி. உங்கள் வீட்டில் எந்த பச்சரிசி இருக்கோ அந்த பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வீட்டில் உள்ள பச்சரிசிக்கு தான் எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க பச்சரிசி. எவ்வளோ பச்சரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா 4 பேருக்கு 1.5 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 3/4 கப்பு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். சரியா? உலக்குக்கு ஒரு 3/4 உலக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அப்புறமா இதுக்கு தாளிக்கிறதுக்கு இவ்வளவுதாங்க முக்கியமான இன்கிரீடியன்ஸ். இனிமேல் எல்லாமே தாளிக்கிறதுக்கான இன்கிரீடியன்ஸ் தான். ஸோ தாளிக்கிறதுக்கு நெய் போட்டாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இது வீட்டிலேயே செஞ்ச நெய். உங்க வீட்டில் எந்த நெய்யா இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறமா சீரகம், அதுக்கப்புறமா நல்ல மிளகு, அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் பொடி, அது முந்திரி போட்டோம்னா தாளிக்கிறதுக்கு முந்திரி கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா நிறையவே போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் மொத்தமே இன்கிரீடியன்ஸ். இனி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம அரிசியையும் பாசிப்பயிரையும் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அடுத்தது அடுப்பை பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சு நான் குக்கர்ல வைக்க போறேன். நான் குக்கரை அடுப்புல வச்சாச்சு. குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது நெய் விட போறோம். ஒரு கொஞ்சம் நெய் கொஞ்சம் அதிகமா விட்டுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்மளுக்கு சாப்பிடும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவாச்சு நெய் விடுங்க. அப்பதான் சாப்பிடும்போது வாசனையாகவும் இருக்கும். அதே நேரம் கையில ஒட்டாமலும் இருக்கும். சாப்பிடும்போது கையில பிசு பிசு பிசுன்னு கையில ஒட்டாது. அழகா ஒட்டாம அழகா கிடைக்கும் நமக்கு. நெய் உருகியாச்சு. இனிமேல் கொஞ்சம் லைட்டா சிம் பண்ணிட்டு தேவையான நல்ல மிளகு, ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு போட்டுடலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். அடுத்தது 2 பச்சை மிளகா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பச்சை மிளகாவையும்
நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா பொரிஞ்சிச்சு. 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஃப்ளேவருக்காக தான் பச்சை மிளகாய், காரத்துக்காகலாம் கிடையாது. அப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோன்னா நம்ம வந்து அடுத்தது வந்து முந்திரி போட்டுடலாம். முந்திரி கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா முந்திரி வந்து ப்ரௌன் ஆயிருச்சு. ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமா லைட்டா கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா அரிசியை வந்து இதுல கொட்டிடணும். நம்ம அரிசியையும் பருப்பையும் இது பண்ணி வச்சிருக்கோம், கழுவி வச்சிருக்கோம்ல, அதை என்ன பண்ணிடணும்னா இந்த இதுல கொட்டிடணும். இதான் முக்கியமான விஷயம். இதை மட்டும் வரதுறாதீங்க. ஏன் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு அழகா சாப்பிடும்போது கையில ஒட்டாம சூப்பரா வரும். போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் இந்த நெய்யும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா கிண்டி கொடுக்கணும். நல்லா எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுறணும். இந்த நெய்யும் இந்த அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லா பிரட்டி விடணும். பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். முன்னாடி தயவு செய்து தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா எல்லாத்தையும் அந்த நெய்ல படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்ல வச்சுட்டு பண்ணுங்க. நான் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் இலக்கி விட்டு அந்த நெய்யிலேயே நல்லா பரட்டி ஒரு 2 நிமிஷம் பரட்டுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணியும் உப்பும் நம்ம போட்டுடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. கண்டிப்பா ஒரு 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா நீங்க இறக்கிடுங்க. தண்ணி எப்பவும் விடுறத விட கொஞ்சம் ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா மட்டும் விட்டுக்கோங்க. சரியா? 1.5 கப் அப்படின்னா ஒரு 4 கப் தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப எனக்கு கொல கொல வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வேணா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி கூட விட்டுக்கலாம். ரொம்ப கொல கொலன்னு வேண்டாம், ஓரளவுக்கு இருந்தா போதும். அதுக்காக வந்து 4 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். அவ்வளவுதான். இனி உப்பு பார்த்துச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி கொஞ்சம் லைட்டா எடுப்பா இருக்க மாதிரி போட்டுட்டு
நீங்க வந்து குக்கரை வந்து மூடிடலாம். வேற எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒரு 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா வந்து நீங்க இறக்கிக்கோங்க. அப்புறம் இறக்கிட்டு கொஞ்சமா நெய் ஊத்திட்டு சர்வ் பண்ணிக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி இல்லை அப்படின்னா இட்லி சாம்பார் மாதிரி வச்சுக்கலாம். குக்கரை வந்து நம்ம வந்து மூடிடலாம். 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ வந்து வந்துருக்கு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் ஃபுல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து கொஞ்சமா தேவைன்னா நெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய நெய் சேர்த்துருக்கோம். இதனால கொஞ்சமா நெய் விட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதான். நம்ம இப்ப வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சரியான சூப்பரா பொங்கல் வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துலாம். ரொம்ப டேஸ்டியானது. வாசனை திறக்கும் போதே சரியான வாசனை. சரியான எம்மி டேஸ்ட். இந்த மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இந்த மாதிரி ஈஸியா மார்னிங் டைம்ல டிஃபன் சட்டுன்னு ஃபாஸ்டா வேகமா நம்ம வந்து இதை மாதிரி செஞ்சிடலாம். பொங்கல் வந்து ஒரு விஷயமே இல்லை செய்யறது. ஸோ நானும் ஸ்டார்டிங்ல அப்படிதான் நினைச்சேன். ஐயோ பொங்கல் வந்து ரொம்ப கஷ்டம் போல, என்னடா இப்படி எல்லாம் செய்யறாங்க, கரெக்டா வருமா இல்லையான்னு நான் நிறைய டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். என் பிள்ளைங்க பொங்கலே இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. இப்போதான் பொங்கல் வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.